Hi students, welcome to Mahimax. 8ஆம் வகுப்புல பயிற்சி 1.4 பார்க்கலாமா? மூணாவது சம் பாருங்க. பின்வரும் எண்களின் வர்க்கம் காண்க. இதோடைய வர்க்கம் கேக்குறாங்க. வர்க்கம்னா ஒண்ணும் கிடையாது. இத ஸ்கொயர் பண்றது. அதாவது என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க? வர்க்கம் அப்படினா ஸ்கொயர். சரிங்களா? சோ இதோட வர்க்கம்னா எப்படி எழுதலாம் பாருங்க. 17 into 17. That means 17 ஸ்கொயர் தான் நம்மள கேக்குறாங்க. வர்க்கம்னா 17 ஸ்கொயர். அதுதான் நம்மள கேக்குறாங்க. சோ 17 into 17. 17 பெருக்கலாமா? 17 into 17 பெருக்குனா 7 49க்கு 9 மீதி 4 7 1 7 7 4 11. 1 பெருக்குனா அதே 17 தான் நமக்கு கிடைக்கும். சோ பாருங்க 9 8 2. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 289 ன்னு கிடைக்குது. இதுதான் நமக்கு வர்க்கம். அடுத்தது 203. இதோட வர்க்கம் கேக்குறாங்க. அப்படினா என்ன அர்த்தம்? வர்க்கம்னா ஸ்கொயர் பண்ணனும். 203 ஸ்கொயர். அது எப்படி பண்ணலாம் பாருங்க. 203 into 203 பெருக்குனா 3 9 0 3 6 0ல பண்ணா ஃபுல்லாவே 0 ஆயிடும். 2 3 6 2 இந்த 0 2 2 4. சோ கூட்டினா 9 0 12க்கு 2 மீதி 1 இந்த 1 அங்க போட்டுக்கோ 4. இப்போ என்ன வருது? 41209. இதுதான் இதோடைய ஆன்சர். 41209. நெக்ஸ்ட் மூணாவது என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. 1098 உடைய ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. அது எப்படி போடலாம்? 1098 ஸ்கொயர். ஸோ ரெண்டுத்தையும் பெருக்கி போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 1098 இன்ட்டு 1098 ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கினா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது பாருங்கள். பெருக்கலாமா? பெருக்குனா 8 8 64க்கு 4 மீதி 6 8 9 6 9 54 7 9 8 9 72 72 ஒரு 6 78 மீதி 7 இந்த 0க்கு அப்படியே இந்த 7 இங்கே வந்துடும். ஒரு 8 8. அடுத்தது என்ன வருது பாருங்க. 9ஆல் பண்ணால் 8 9 72 அதுக்கு 2 மீதி 7 9 9 81 81 ஒரு 7 88 மீதி 8 ஒரு 0 அந்த 8 இங்கே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 9 1 9 0ஆல் பண்ணால் எல்லாமே 0 ஆகிடுமா? அடுத்தது 1ஆல் பண்ணால் 8 அடுத்தது இந்த 9 0 1 இது கூட்டி பாருங்க. 4 8 2 10க்கு 0 மீதி 1 8 8 16க்கு 6 மீதி 1 8 24 24 1 25க்கு 5 மீதி 2 9 9 18 18 ஒரு 2 20க்கு 0 மீதி 2 இந்த 2 இங்கே போட்டுக்கிறோம் 1. அப்போது 12,06,404 தான் நமக்கு ஆன்சர். அப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்கள். 12,05,604. இதுதான் நமக்கு இதை ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பார்க்க. பின்வரும் எண்களின் ஒவ்வொன்றிற்கும் முழு வர்க்கமா என ஆராய்கிறது. முழு வர்க்கமா அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். முழு வர்க்கமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பாருங்கள். இதை இந்த எல்சிஎம் எடுக்கிறதுக்கு ஒரு எல் டிவிஷன் போடுவோம் இல்லையா? அதே மாதிரி போடலாமா? ஸோ அந்த மாதிரி போட்டு தான் இதை ஒன்றையும் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள் 725 கொடுத்துருக்காங்க. 5ஆல் போடலாமா? 5ல் முடியறதுனால 5ஆம் வாய்ப்பாட்டில் போடலாம். 5ஆல் போட்டால் 1 5 5 மீதி 2 4 5 20 மீதி 2 5 5 25. அகைன் திரும்ப 5ஆல் போடுறோம். 5ஆல் போட்டால் 2 5 10 மீதி 4 9 5 25. இந்த 29ன்றது ஒரு பகாயன். 29ன்றது பகாயன். நமக்கு மீதி என்ன கிடைக்குது பாருங்கள். 5 into 5 into 29 இதுதான் நமக்கு கிடைக்குது. இப்போ பாருங்கள் இந்த 5 வந்து 5 ஸ்கொயர் ஒரு ஜோடி கிடைச்சிருது. மீதி இன்னொன்று 29 தானே இருக்குது. இந்த 29 இன்னொரு 29 இருந்துச்சுன்னா இது முழு வர்க்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது தனியாக நிற்குது இல்லையா? அந்த 29க்கு நமக்கு ஜோடி கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? இது வந்து therefore 725 ஒரு முழு வர்க்கம் அல்ல. ஒரு முழு வர்க்கம் அல்ல அப்படின்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். 190. இப்போ இது 190 முழு வர்க்கமா அப்படின்னு நம்ம சொல்லணும். 190 போடலாமா? சேம் எல் டிவிஷன்லே தான் 190. இது எப்படி இருக்குது?
ரெட்டைப்படை என்ன இருக்கா, ரெட்டைப்படை என்ன இருக்குதுனால 2ஆல் போடலாம். 2ஆல் போட்டால் 8 2 16, 9 2 18 கிடைக்குது. மீதி 1, 5 2 10. மீதி என்ன பண்ணலாம் பாருங்கள், இங்கே 5ல் முடியுதுன்றதால 5ஆம் வாய்ப்பாட்டில் போடலாம். 1 5 5, மீதி 4, 9 5 45. இப்போ 45 இல்லையா, ஸோ 9 5 45. இந்த 19ன்றதும் ஒரு பகா எண். சரிங்களா? ஸோ பாருங்கள், 2 × 5 × 19 நமக்கு கிடைக்கிது. அப்போ எல்லாமே எப்படி இருக்குது, எல்லாமே ஒன்று ஒன்றா தான் இருக்குது. எதுக்குமே ஜோடி இல்லை. 2க்கும் ஜோடி இல்லை, 5க்கும் ஜோடி இல்லை, 19க்கும் ஜோடி இல்லை. therefore 190 ஒரு முழு வர்க்கம் அல்ல. நெக்ஸ்ட் 841. இப்போ 841 போடுறோம். 841 இதையும் சேம் எல் டிவிஷனில் போடுறோம். இப்போ இது ஒத்தப்படை என்ன இருக்குது, 3ஆல் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 3ஆல் வருமானு பார்த்தா ஒரு 2 3 6, மீதி 2 8 3 24, 1 மீறுது. சரிங்களா? இப்போ வராது. ஒரு பகா எண்ணால் தான் போட முடியும், வேறு எதாலையும் வராது. 29ஆல் தான் வரும். 29ஆல் போட்டால் 2 29. ஸோ 2 29 நமக்கு என்ன கிடைக்குது, 58 அப்படின்னு கிடைக்குது இல்லையா? 2 29 58. அப்போ 84 58 போச்சுன்னா 14, 14ல் 8 போச்சுன்னா 6. இது என்னவா இருக்கும், 7 இருக்கும். 7ல் 5 போச்சுன்னா மீதி 2. ஸோ மீதி நமக்கு என்ன கிடைக்குது, 26 கிடைக்கும். இந்த 26 இங்கே போடுறோம். ஸோ 261ல் எத்தனை 29 இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து 10 டைம் அப்படின்னா 290 வரும். அப்போ 9 டைம் போட்டு பார்க்கலாமா? 9 போட்டு பார்த்தா நமக்கு என்ன வருது பாருங்கள், 29 × 9, 9 9 81, 1 மீதி 8, 2 9 18, 18 1 8 26. இப்போ கரெக்டாக வந்துடுது. ஸோ 9 டைம் வருது 29. இப்போ என்ன வருது நமக்கு ஆன்சரு, திரும்ப 29ஆல் பண்ணனா 1 கிடைச்சிருமா? இப்போ பாருங்கள், 29 × 29 கிடைக்குதா? இப்போ இது எப்படி இருக்குது, 29 ஸ்கொயர். ஸோ 841 என்பது ஸ்கொயரில் தானே வருது, வேறு எதுவுமே இல்லை, ஒரு முழு வர்க்கம். முழு வர்க்கம். நெக்ஸ்ட் 4th சம் பார்க்கலாம். 1089. அதையும் சேம் போட போகிறோம். 1089 9ல் முடியுது. ஸோ 3ஆம் வாய்ப்பாட்டில் ட்ரை பண்ணலாமா? 3ஆம் வாய்ப்பாட்டில் எப்படின்னா 3 3 9, மீதி 1, 6 3 18, 3 3 9. சரிங்களா? திரும்ப 3ஆம் வாய்ப்பாட்டில் போட்டால் 1 3 3, 2 3 6, 1 3 3. இப்போ 121 இருக்குது. 121னா எந்த டேபிளில் போடலாம், நம்ம 11ஆம் வாய்ப்பாட்டில் போடலாமா? 11 11, 121 அகைன் 11ஆல் போட்டால் 1 கிடச்சிரும் நமக்கு. அப்போ என்னென்ன கிடைக்குது பாருங்கள், 3 × 3 × 11 × 11. தட் மீன்ஸ் எப்படி எழுதலாம் பாருங்கள், இதை 3 ஸ்கொயர் × 11 ஸ்கொயர். இப்போ எல்லாமே ஜோடி ஜோடியாக இருக்கா? இப்போ ஜோடி ஜோடியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதலாம், therefore 1089 ஒரு முழு வர்க்கம். சரிங்களா? இதோட 8ஆம் வகுப்பு பயிற்சி 1.4ல் 3வது சம் 4வது சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 5வது சம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.